பொதுவாக நம்மளோட ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறப்பு இல்லை குழந்தை தாமதமாகுது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடம் இல்லை 9ஆம் இடம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை நம்ம பார்ப்போம். இல்லை ராகுக்கு எதுனால எதுவும் தடை இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன சூட்சுமம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில ரேரான ஒரு ஜாதகத்தில் குருவோட அமைப்பான இல்லை குருவோட நட்சத்திரங்களான விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களோட சாரத்தில் சுக்கிர பகவானோ இல்லை சுக்கிர பகவானோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களோட சாரத்தில் குரு பகவானோ மாற்றி அமைஞ்சிருந்தா இல்லை குருவோ சுக்கிரனோ சேர்ந்திருந்தா அவங்களுக்கும் இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் சைலண்ட் கில்லராக வேலை பார்த்து இந்த குழந்தை தாமதத்தை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு அருமையான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சில வழிமுறைகளை பண்ணிட்டு வரது மூலிமா போயிட்டு வந்ததுலேருந்து 48 நாளில் இந்த 2 பகவானோட குரு பகவானோட சுக்கிர பகவானோட ஆசீர்வாதங்களை பெற்று நல்ல ஒரு சிறப்பான குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரோட ஜாதகத்துலையாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தோ இல்லை குருவோட வீட்டில் சுக்கிரனோ சுக்கிரனோட வீட்டில் குருவோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த கோயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்து இந்த வருடத்தில் குரு பகவான் நல்ல ஒரு ஆசியை கொடுத்து உங்களுக்கு நல்ல குழந்தையை கொடுப்பாருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி நண்பர்களே.